Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 complex numbers. இதில் தியரம் பார்க்க போகிறோம். triangle inequality தெரியுதா சொல்கிறது, முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். triangle inequality அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஓகேங்களா, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, குட். ட்ரையாங்கிள், ஓகே, முக்கோண சமநிலை, ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். முக்கோண சமநிலை, இனிக்வாலிட்டி, இனிக்வாலிட்டி. ரைட், அதுக்கு ப்ரூவ் பண்ணுறது z1 + z2 whole square less or equal to modulus z1 plus modulus z2 அப்படின்னு அர்த்தம். ப்ரூஃப் வர்றேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோ. let z1 and z2 be with any two complex number, any two complex numbers அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேங்களா, ரைட். அப்போ இதில் z1 + z2 மாடுலஸ் ரெண்டு சைடும் போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது தெரியணும். மாடுலஸ் z² = ப்ராப்பர்ட்டி z பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஹோலாக இசட்னு நினச்சிக்க. எதை z1 z2 ஹோலாக இசட்னு நினச்சிட்டோம்னா ரெண்டு தான் பிரிக்கலாம். எப்படி இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம் அந்த மாடுலஸ் உள்ளதை. அப்போ z1 + z2, இங்கே z1 + z2 ஹோல் பார். மாடுலஸ்க்கு உள்ளதை ரெண்டையுமே சேர்த்து இசட்னு நினச்சிக்கோ. இப்படிதான். அப்போ இதை நான் அப்படியே z பார்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும். z1 + z2 ஹோல் பார் இருந்தால் தனித்தனி பாராக போட்டு பிரிச்சுக்கலாம். சரிங்களா, ரைட். இதை யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறேன். z1 + z2 வச்சுட்டு இது z1 பார் ப்ளஸ் z2 பார் அப்படின்னு பிரிக்கிறேன். குட். இப்போ நம்ம அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். z1 எடுத்து இப்படி, அடுத்து அதிலே இங்கே வரணும். அதே மாதிரி கீழே இது ரெண்டும் பொறுமையாக நிதானமாக செய். z1 பார் ப்ளஸ் z1 z2 பார் ப்ளஸ் z2 z1 பார் ப்ளஸ் z2 z2 பார். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஆன்சரை வச்சு, இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு எழுதிடலாம். இது ரெண்டுக்கும் எழுதிடலாம். மாடுலஸ் z1 ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு எழுதிடலாம். மாடுலஸ் z2 ஸ்கொயர் எழுதிடலாம்ல. ரைட்டா, z பார்னா மாடுலஸ் z² எழுதுகிறோம்ல. அப்போ z1 பார் மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னா z1 பார்னு அர்த்தம். அதே மாதிரி z2 பார்னா z2 பார் ஸ்கொயர்னு அர்த்தம். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இதை எழுதுகிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. இது z1 பார் ப்ளஸ் z1 பார்னு இருக்குது. இதில் பார் மாறி இருக்குது. அப்போ நான் ரெண்டே ஒன்றா கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறேன்னு பார். z1 பார்னு எழுதுகிறேன். ப்ளஸ் பார்த்துக்கோ, z1 எழுதிட்டு z பாசிட்டிவ் z2, ஆனால் z1 நெகட்டிவில் இருக்குது. அப்போ நான் இப்படி போட்டு இப்படி மேலே போட்டுக்கலாமான்னு பார். போட்டுட்டோம்னா இப்போ இந்த z1க்கு மேலே ஒரு பார் தெரியுது. அப்போ இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். z2க்கு மேலே 2 பார் தெரியுது. அப்போ 2 பார்னா ப்ளஸ் ஆயிரும். ரைட். அப்போ இது ஒரு zன்னு வச்சுக்கோ, ப்ராக்கெட் பண்ணுறது பாரு. இது ஹோலா z பார்னு வச்சுக்கோ. ஹோலா உள்ள ரவுண்ட் பண்ணது zன்னு அர்த்தம். அப்போ z-ஐயும் z பாரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். a + ib, z பார்ன்றது கான்ஜுகேட் தானே. அப்போ a - ib ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2a அப்படின்னு கிடைக்கும். 2a அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2a அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இதுக்கு அது ரியல் பார்ட்னு அர்த்தம். எதுக்கு z1 + z2க்கு என்னது அது a அப்படின்றது ரியல் பார்ட் ஆஃப் z + z பார் அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டுக்கும் உள்ள இது. சரியா, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். z-ஐயும் z பாரையும், கிடைக்கக்கூடியது 2aன்னு கிடைக்குது.
அப்போ இது என்ன அர்த்தம்னா 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட், அதான் இசட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு செய்யல இது ரெண்டு Z1 Z2 இருக்குது. அப்போ நான் எழுதையில் நல்லா கவனிச்சுக்க, இதுக்கு அந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோ, டப்பா இது பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு அதுலேயும். இப்போ இந்த பாக்ஸுக்கு இங்கே என்ன இருக்கும் பாரு, ரவுண்ட் பண்ணதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 பார் அப்படின்ட்டு இருக்குது. புரியுதான்னு பார்த்துக்க, புரியுதா அப்படின்னு பார். இந்த ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அதை இந்த இடத்துல உள்ளதை ப்ராப்பர்ட்டி எடுத்து. சரிதுங்களா? ரைட். அடுத்து தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் இசட் அப்படின்றது, மாடுலஸ் இசட் கண்டுபிடிப்போம்ல, அது வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத செஞ்சு பார்க்கணும். நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் வருமா லெஸ் தென் வருமா அப்படின்ட்டு நம்ம செஞ்சு பார்க்கணும். புரியுதா சொல்கிறது? அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி இது ரியல் பார்ட் ஆஃப் இசட், இது ஃபுல்லாக இசட் நினச்சிக்கோ, உள்ளதை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை இது ஃபுல்லாக இசட் நினச்சிக்கோ. அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2, இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு என்ன இருக்குது பாரு, மாடுலஸ் Z1 Z2 பார் அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் என்ன எழுதலாம், Z2 பார் Z2 மாடுலஸ் Z2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு, Z1 ஸ்கொயர் மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் தனித்தனியாக பிரிக்கலாம், Z1 மாடுலஸ் Z2 பார் அப்படின்னு பிரிச்சுட்டு ப்ளஸ்ஸு Z2 ஸ்கொயர்னு எழுதலாம், மாடுலஸ் Z2 ஸ்கொயர் லெஸ் தான் எழுதிட்டு Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2ன்னு எழுதலாம்டா தம்பி. அதாவது மாடுலஸ் Z ஈக்குவல் டு மாடுலஸ் Z பார், ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ப்ளஸ்ஸு Z2 மாடுலஸ் Z2 ஸ்கொயர். அடுத்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா செட் ஆயிடுச்சு. அப்போ A ஸ்கொயர் இல்லை A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது? A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா செட் ஆயிடுச்சுல. அப்போ A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர்னு செட் பண்ணிக்கிறணும். அப்போ இங்கிட்ட என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா சொல்கிறது? மொத்தமாக போட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, தனித்தனியாக போட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, சரியா சொல்கிறது? ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிட்டு என்ன வந்துடும், ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தனித்தனி மாடுலஸ் வந்துடும். நான் சொல்கிற புரியுதா சொல்கிறது? அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுக்கு ஆன்சரு இப்படி எழுதி மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம்டா தம்பி, ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி தியரம் இருந்தாலும் சரி. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, சரியா? நிதானமாக செஞ்சுக்க. ரெண்டு சைடும் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன், நிதானமாக நிறுத்தி பார்த்துக்க. ஓகேங்களா சொல்கிறது? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பார்த்துக்க, மறந்துடாத. சரியா? தம்பி தியரம் 1 மாதிரியே தியரம் 2 டா. அதில் எப்படி மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி இதில் டிவைட் பண்ணுறோம். மாடுலஸ் Z1 பை Z2 ஈக்குவல் டு தனித்தனி மாடுலஸாக போட்டுக்கலாம். மாடுலஸ் Z1 பை மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு R1 பை R2 அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் இது, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 டிவைடில் இருந்தால் நடுவில் மைனஸ் வரும், மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ் வந்துடும். ப்ரீவியஸ் வீடியோவில் தியரம் 1ல் பார்த்துக்கோ. இப்போ ப்ரூஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு, அது 3க்கு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே புரிஞ்சிடும். Z ஈக்குவல் டு போலார் ஃபார்ம்ன்றது Z ஈக்குவல் டு R cos θ ப்ளஸ் I sin θ. அதில் ஆர்ன்றது மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மாடுலஸ் அப்படின்றது. அது எது வரும்னா இசட்டுக்கு நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் Z ஈக்குவல் டு A ப்ளஸ் IBன்னு எடுத்துகிட்டு மாடுலஸ் Z கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் தான் ஆர்னு அர்த்தம். ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆர்ன்றது வந்து மாடுலஸ் Z அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு அது வந்து தீட்டா அப்படின்றது. நான் ஒரு காம்பாரு
ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்து தீட்டா லைஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல போலார் ஃபார்ம். அதுதான் இப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது 3 டைப்பாக எழுதிக்கிறோம். ஒன்று இசட்டுக்கு ஒன்று எழுதுகிறோம், Z1க்கு ஒன்று எழுதுகிறோம், Z2க்கு ஒன்று எழுதுகிறோம். அப்போ Z1க்கு மாடுலஸ் எடுத்தால் R1, Z1க்கு ஆர்குமெண்ட் எடுத்தால் θ1, Z2க்கு மாடுலஸ் எடுத்தால் R2, Z2க்கு ஆர்குமெண்ட் எடுத்தால் θ2. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்கனால டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிவிட்டு இதை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 இதையும் Z1க்குள்ளே எழுதியிருக்கேன், Z2க்கு எழுதியிருக்கேன். கீழே உள்ளதுக்கு கான்ஜுகேட் எடுத்துக்க மேலே கீழே. அப்போ கீழே டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணால் A + IB A - IB இந்த எழுதியிருக்கேன் பாரு. A + IB A - IB காம்ப்ளெக்ஸில் A² + B². அப்போ இது cos² θ2 + sin² θ2ன்னு வந்துடும். I வராது சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் I இருக்கனால தான் இங்கே ப்ளஸ் ஆகிறது. இல்லைனா அல்ஜிப்ரா ஐடென்டிஸ் ஆயிரும். A + B A - B அப்படின்னா A² - B². ஓகேங்களா சொல்கிறது பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு மேலே மல்டிப்ளை பண்ணையில் மேலே மல்டிப்ளை பண்ணையில் 2 போலார் ஃபார்மும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஆர்குமெண்ட் 2 ஆட் பண்ணலாம். பட் இந்த போலார் ஃபார்மில் நடுவில் இங்கே மைனஸ் இருக்கனால இன்ட்டு பண்ணியிருக்கேன் பாரு. இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால ஆர்குமெண்ட் 2ஐயும் செப்பரேட் பண்ணு. cos θ1 - θ2 + I sin θ1 - θ2 அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த சம்முக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா R1/R2 அப்படின்னு வரும். அதுதான் Z1/Z2 பிரிக்கிறது. சரியா சொல்கிறது. அதே மாதிரி இந்த சம்முக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z எடுத்தோம்னா சரியா, இல்லை இது இங்கிட்ட எழுதிட்டு இங்கிட்ட எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z எடுத்தோம்னா Z1/Z2 அதுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z இந்த தீட்டாக்கு அந்த 3 பாக்ஸ் போட்டோம்ல அதை வச்சு இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கனா எழுதிக்க. அதாவது R1/R2 அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். பயப்படாத, உன்னுடைய விருப்பம்தான், புரிஞ்சுக்கிறணும். அதுக்காண்டி சொல்ல வரேன் சரியா, புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இதையும் மாற்றி எழுதினாலும் எழுதலாம், புரிஞ்சுக்க. ஏன்னா திடீர்னு டீச்சர்ஸை பொறுத்து மாறும், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இப்போ இது வந்து போலார் ஃபார்ம் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா இதுதான் போலார் ஃபார்மு. அப்போ இந்த போலார் ஃபார்முக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும், R1/R2ன்னு வந்துடும். R1 அப்படின்றது மாடுலஸ் Z1 சரியா சொல்கிறது மாடுலஸ் Z2 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த போலார் ஃபார்முக்கு சரியா, இந்த போலார் ஃபார்முக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா இந்த போலார் ஃபார்முக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி இது, அதே மாதிரி ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா θ1 - θ2ன்னு வரும். θ1 அப்படின்றது ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ளது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1/Z2 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ. இதே மாதிரி தம்பி Z is purely ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி Z is என்ன பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா சொல்கிறது. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்றது ரிசல்ட் இருக்குது, ப்ரூவ் பண்ணுறேன் பார்த்துக்கோ. Z = A + IBன்னு எடுத்துட்டோம்னா சரியா சொல்கிறது, Z பார் எடுத்தோம்னா என்ன வரும், கான்ஜுகேட் A - IB அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது. Z = A + IB, Z பார் = என்னது A - IB. சரி, அப்போ Z = Z பார்னு வச்சோம்னா A + IB = என்ன வரும்டா தம்பி, A - IB அப்படின்ட்டு வரும். சரியா சொல்கிறது. ரைட். இப்போ ஒன் சைடாக கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோ, A + IB மைனஸ் என்ன வந்துடும், A + IB அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் A - A கேன்சல் ஆயிரும், IB = 0. அப்போ B = என்ன வந்துடும், 0. Bன்றது என்ன பார்ட்டு, Bன்றது இமேஜினரி பார்ட்டு. Bன்றது என்னது, இமேஜினரி பார்ட்டு. அப்போ இமேஜினரி பார்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ஒரிஜினல் என்ன பார்ட்டு மிச்சம் இருக்கும்,
ரியல் பார்ட் இருக்கும். therefore z is purely சரியா ரியல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. சில பேர் x + iy x - iy எடுத்து செய்வாங்க, பார்த்துக்கோ. b = 0ன்னு வர்றனால இமேஜினரி பார்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு கையில் என்ன இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும். அதுதான் இங்கே அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இஃப் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு 2 சைடும் ஆரோ பண்ணி செஞ்சுக்கலாம். இஃப் ஒன்லி இஃப் அப்படின்ற மாதிரி. சரியா, மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுக்கு ப்ரூஃப். z = a + ibன்னு எடுத்துக்கலாம். z பார் அப்படின்னா இது கண்டிஷன்டா தம்பி, பியூர்லி ரியல் அப்படின்னா இதை வச்சே செஞ்சிடலாம் கணக்கு. அதே மாதிரி தான் இது z பார் = a - ib. அப்போ z = -z பார்னு வேணால் வச்சுக்கோ. இது கண்டிஷன் மாதிரி, இஃப் ஒன்லி இஃப் அப்படின்ற மாதிரி. அப்போ z வந்து a + ib, z பார் வந்து -a - ib. அப்போ -a + ib மல்டிப்ளை பண்ணிட்டேன். a + ib ஒன் சைடாக கொண்டு வா, இஃப் ஒன்லி இஃப்னு கொண்டு வா கணக்கை. ரைட்டு. a + ib +a - ib = 0. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 2a = 0, a = 0ன்னு வருது. அப்போ எந்த பார்ட்டு 0 ஆகுது, ரியல் பார்ட்டு வந்து 0 ஆகுது. இது வந்து ரியல் பார்ட்டு வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம கையில் என்ன பார்ட் இருக்கும், therefore z is purely imaginary அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பியூர்லி இமேஜினரி, கற்பனை பகுதி தான் நம்மகிட்ட கையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பார்த்துக்கோ. இது ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி தான், உனக்கு தேவையானது, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ளது. ஸோ பார்த்துக்க, மறந்துடக்கூடாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு அதாவது இதுவும் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, தியரம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 4ன்னு வச்சுக்கோ. அதாவது z1ஐயும் z1 பாரையும் ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட்டு கிடைக்கும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ரிசல்ட்டு கிடைக்கும். z1ஐயும் z1 பாரையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றது இருக்குது கணக்கில். சரியா சொல்கிறது? ரைட். இப்போ z = நம்ம கணக்கை ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். இங்கே என்ன வரும்னு சொல்கிறேன் பார். z = a + ib, z பார் = a - ib. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சரிங்களா சொல்கிறது, z + z பார் அப்படியே எடுத்துக்கிறோம். z ஒன்றுனோட வேண்டாம், எப்படி ஒன்றுனே வேண்டாம், சும்மா எடுத்துக்கோம் டேரெக்டாக. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன ஆகுதுன்னு பாரு, எதுக்கு இமேஜினரி ரியல் வருது அப்படின்ட்டு பாரு. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ a + ib + a - ib ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 2aன்னு வரும். இங்கே z + z பார்னு வரும். சரியா? அப்போ அடுத்து 2 இறக்கிட்டோம்னா z + z பார்னு எழுதி /2ன்னு எழுதிட்டினா இங்கிட்டு தம்பி என்னடா இருக்கும், a இருக்கும். அப்போ ஏன்றது என்ன, இந்த கணக்கை பொறுத்த மட்டும்னா ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா என்னது, a. இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னா என்னது, b. அப்போ இந்த ஏக்கு இப்போலாம் என்ன எழுதலாம், ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதலாம். புரியுதா சொல்கிறது? இதுக்கு போல் என்ன எழுதலாம், ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதலாம். இங்கே z1 + z1 பார் பை என்ன வருதா, 2. இதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்பாங்க. z1 + z1 பார் = 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் z நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கீழே கொண்டு வந்து 2ன்னு எழுதிட்டு அந்த 2 எடுத்துட்டாலும் சரி. இது வந்து தியரம் மாதிரி அர்த்தம், ப்ராப்பர்ட்டி. அதனால் பார்த்துக்கோ, மறந்துடாத சொல்லிட்டேன். இதுதான் ப்ராப்பர்ட்டி கணக்கு கொஸ்டின். ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு இந்த ஆன்சர் தான் எந்த இருக்குது. இதே மாதிரி மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் இருக்குது. மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. 2iன்னு வந்து இமேஜினரி பார்ட்னு வரும். இதுதான் எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த பார், இதே மாதிரி தான் z = a + ib. இதில் ரியல் பார்ட் ஆஃப் z என்ன வந்துடும், a. இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்னது, b. அப்போ z பார் = a - ib, z - z பார்னு போட்டோம்னா a + ib -a - ib ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணு, -a + ib, -a + a கேன்சல் ஆகிரும், 2ibன்னு வந்துடும். இங்கே z
மைனஸ் இசட் பார்னு வருது. 2i கீழே இறக்கிடு. இசட் மைனஸ் இசட் பார் பை என்னது 2i ஈக்குவல் டு என்ன வந்துடும் பி. இந்த பின்றது என்ன பார்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். அப்போ இசட் மைனஸ் இசட் பார் பை 2i ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த மேலே உள்ள கொஸ்டின். இது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதான்னு பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிடா தம்பி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அடுத்த தேரம் எப்படி வச்சுட்டாலும் சரி. ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னா, நானாக ஜென்ரலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதனால் பார்த்துக்கோ. நம்பர்ஸை புக்கில் வேணால் பார்த்துக்கோ. கேட்பாங்க Z1 மாடலஸ் Z1 Z2 ஈக்குவல் டு தனித்தனியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மாடலஸ் Z1 மாடலஸ் Z2 அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி Z1 டிவைடட் பை Z2 அப்படி ஹோல் மாடலஸ் இருந்தால் தனித்தனி மாடலஸாக என்ன செஞ்சிடலாம், பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ப்ரூஃப் அப்படின்னு எடுக்கிறேன். சரியா? we know that அப்படின்னு எடுக்கிறோம். we know that அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் அப்படின்னா, மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு இல்லை மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார். நான் இருக்குல்ல, ரைட்டு. இப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக நான் இந்த இசட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, Z1 Z2 அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா மாற்றுறேன் அப்படின்னா இசட்டுக்கு பதிலாக. அப்போ Z1 Z2 மாடுலஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதணும்ல. அப்போ Z1 Z2 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ நம்ம பேர் பண்ணுறோம், தனித்தனியாக போடலாம்ல. இதை Z1 Z2 இதை வந்து தனித்தனி மாடலஸ் இது பார் போடலாம்ல, படிச்சிருக்கோம்ல. ரைட், மல்டிப்ளேயில். அப்போ இதுக்கு இது மல்டிப்ளை பண்ணோம்னா Z1 பார் அப்படி பிரிச்சுக்கலாம். இது ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். Z2 பார்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன எழுதுவ நீ? மாடலஸ் Z1 ஸ்கொயர்னு எழுதுவேன். இதுக்கு என்ன எழுதுவேன்? மாடலஸ் Z2 ஸ்கொயர்னு எழுதுவேன். சரியா? அப்படின்னு பாரு. அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா மாடலஸ் Z1 மாடலஸ் Z2 அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரி Z1 இன்ட்டு Z2 அப்படின்னு அர்த்தம். ஹோல் ஸ்கொயர் போயிடும் பாசிட்டிவ் ரூட்ஸ் எடுத்துட்டோம்னா. புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இசட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி Z1 Z2 கொடுத்து கணக்கை செஞ்சுருக்கேன். நீ மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தம் மல்டிப்ளை பண்ணிடாத, அந்தந்த பேரை மட்டும் சேர்த்துட்டினா ஆன்சர் வந்து உனக்கு என்ன வந்துடும், ஈஸியாக கவர் ஆயிரும். ஓகேங்களா சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. அதுதான் இங்கே முக்கியம். சரியா? ரைட். அதே மாதிரி செகண்ட் ஒன்று தான் இந்த இது வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோ. இது செகண்ட் ஒன் அப்படின்னு வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்கடா தம்பி. இதுதான் நம்ம டேலண்ட்டுக்கு உள்ளது ப்ராப்பர்ட்டி. இது நம்ம ஸ்கில்லுக்கு இதுதான் திறமை, என்ன காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம செய்யணும்ல, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். அதே மாதிரி இந்த இதில் செஞ்சு தான் கேட்டாங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்து செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படிங்கிறலாம் எழுதி பார்த்துக்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண. சரியா? இப்போ Z1ன்னு எடுக்கிறேன். Z1 இதை ரெண்டு சைடும் இப்படி Z2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கேன்சல் ஆயிரும்ல, Z1க்கு ஈக்குவல் ஆயிரும்ல. அப்போ டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைடு போட்டோம்னா அப்போ இதுக்கும் மாடலஸ் Z1 பை Z2 இன்ட்டு Z2க்கு மாடலஸ். புரியுதா சொல்கிறது? இப்போ தனித்தனி மாடலஸ் போடலாம்ல. மாடலஸ் Z1 பை Z2 இன்ட்டு மாடலஸ் Z2ன்னு போடலாம்ல. ரைட்டு. அடுத்து என்ன செய்யலான்னு பாரு. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? இப்போ இங்கிட்ட என்ன இருக்குது? மாடலஸ் Z1 இருக்குது. சரியா? அப்போ இதில் என்ன இருக்கும்? இதில் டிவைடில் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மாடலஸ் Z1 பை Z2 ஈக்குவல் டு அங்கிட்டு ஹோல் மாடலஸ் இருக்குது. அங்கிட்ட என்ன இருக்குது? இந்த இருக்குது ஹோல் மாடலஸ் Z1 பை Z2. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு பாரு. நான் சொல்கிற புரியுதா இல்லையா? இதை கீழே கொண்டு வந்துட்டோம் இந்த சைடு. இங்கே என்ன இருக்குது? மாடலஸ் Z1. அப்போ Z2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ப்ரூஃபு. Z2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க. இதுதான் என்னுடைய ரூல். இது ரெண்டையும் ஈஸியாக நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செஞ்சிடலாம். சரியா? புரியுதா? மல்டிப்ளை பண்ணிட்டு அடிச்சிடலாம்ல. Z1 ஈக்குவல் ஆயிரும்ல. அதுக்கப்புறம் டேக்கிங் மாடலஸ் ஆன் போத் சைடு எடுத்துகிட்டு தனித்தனி மாடலஸை பிரித்து ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடு. குட். நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ அப்படின்னா, மாடுலஸ் Z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் Z ஹோல் பவர் n. எப்படி? அப்போ இதுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாக எடுத்து செய்யணும் அப்படின்னா Z ஈக்குவல் டு x ப்ளஸ் iy எடுத்துக்கலாம், அல்லது a ப்ளஸ் ibன்னு எடுத்துக்கலாம்.
சரியா சொல்கிறது உன்னுடைய விருப்பம். அப்போ இசட் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும், ப்ளஸ் 2ab வந்துடும். சரியா சொல்கிறது பார்த்து நிதானமாக. அப்போ ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்துட்டோம், இது இசட் ஸ்கொயர்னு அர்த்தம். சரிங்களா, மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்லா யோசிச்சுப்பார். மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ரூட் ஆஃப்னு வரும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இதை எடுத்தோம்னா 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரியா சொல்கிறது. அப்போ இதுலேருந்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு பிரிக்கையில் எப்படி பிரிக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு என்ன எழுதுவார், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா சொல்கிறது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டும் அது ரிமூவ் ஆயிரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இதில் பொறுமையாக நிதானமாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும் 4 தம்பி எடுத்துட்டேன். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்டா தம்பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது. இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. இந்த சைடுனா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, இந்த சைடு ரைட் சைடில் மாடுலஸ் இசட் ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. அப்போ மாடுலஸ் இசட் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரிதான் நான் சொல்கிறது. மாடுலஸ் இசட் சீக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்குது. அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், ரெண்டு சைடு மாடுலஸ்ஸு. அப்போ மாடுலஸ் இசட் சீக்வல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு அர்த்தம், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேயா. அப்போ இது 2. அப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு பாரு ஆன்சரை. ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கு பாரு. மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் மாடுலஸும் மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயரும் ஒன்றாயிருச்சு. புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதோட ஆன்சரும் அதோடைய ஆன்சரும் ஒன்றா இருக்குது. அப்போ ப்ரூவ் பண்ண சொன்னான்னா நீ தான் ப்ரூவ் பண்ணணும். நல்லா படிக்கிறாள், ஒரு நிமிஷம் உட்காந்து சேர்ந்து கவனித்து பார்த்துக்கோ. இதெல்லாம் நம்மளுடைய திறமையை பொறுத்து ப்ராப்பர்ட்டி. சரியா சொல்கிறது, மறந்துடாத, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, என்ன அசால்ட்டாக இது பண்ணாமல். குட் ஸ்டூடெண்ட்ஸு. கொஞ்சம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக நிதானமாக பார்த்துக்க. Z1 ப்ளஸ் Z2 ஹோல் மாடுலஸ் அப்படின்னா சரிங்களா சொல்கிறது லெஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி Z1 மைனஸ் Z2 அப்படின்னு அர்த்தம், லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2, இதுவுமே மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 லெஸ் தேன் சிம்பிள் வந்தால் மறந்து விடாதே. நெக்ஸ்ட்டு Z1 ப்ளஸ் Z2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அதே மாதிரி Z1 மைனஸ் Z2 அப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு தான். ஆனால் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டையும் என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். பட் ஹோல் மாடுலஸ் போடணும். இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்க, மறந்துடாத சொல்லிட்டேன். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளது. நிதானமாக பார்த்துக்கிறணும். ஓகேங்களா சொல்கிறது. ஆமாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்டால் நீ தான் செய்யணும். பார்த்துக்கோ. லெஸ் தேன் சிம்பிள் இருக்கையில் ரெண்டு தனித்தனியாக ப்ளஸில் தான் இருக்குது. கிரேட்டர் சிம்பிள் இருக்கையில் ஹோல் மாடுலஸ் போர்டுக்கு மைனஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக பார்த்துக்கோ. சப்போஸ் ப்ரூவ் பண்ணி காட்ட சொன்னாங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்டலாம், தப்பு இல்லை. சரியா சொல்கிறது. இது எப்படி சார், இதுக்கு வந்து மைனஸ் வரும் ப்ளஸ் வரும் சார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பார். இசட் அதாவது Z2க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் Z2ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன் அப்படின்னா சரியா சொல்கிறது Z1 ப்ளஸ் Z2 இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன்.
less than equal to modulus z1 plus modulus z2. இப்போ நான் இது போல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். z1 minus z2 less than equal to modulus z1 plus modulus minus z2ன்னு வரும். அப்போ மைனஸ் மாடலஸ் உள்ள இருந்தாலும் என்ன தான் ஆகும்? ப்ளஸ்ஸாக தான் ஆகும். அதனால் less than equal to சிம்பிள் வந்துச்சுன்னா அதே தான். மறந்துடாத ஒன்று ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் உனக்கு. இது மைனஸ் மாடலஸ்னால ப்ளஸ் ஆயிரும். புரியுதா சொல்கிறது? இந்த இதை ஒரிஜினல் எடுத்து அந்த z2க்கு பதிலாக -2 போட்டு ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணி சரியா ப்ரூவ் பண்ணுறக்காண்டி போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரி ரைட். இதெல்லாம் டிஸ்டன்ஸ் உள்ள கண்டுபிடிக்கையில் வரும், உனக்கு சம்மில் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. குட் ஸ்டூடெண்ட்ஸ், நினைவில் வச்சுக்க கொஞ்சம். இந்த சாப்டர் 2ல் வந்து கிரியேட்டட் கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிரியேட்டட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்க பாரு. எல்லாத்தையுமே எல்லா யூனிட்டுமே புரிஞ்சு தான் படிக்கணும். உனக்கு பர்டிகுலராக இதை சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா சம் அப்படின்றது மாதிரி வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா கிரியேட்டட் சம்னு அர்த்தம். 5 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்கத்தான் செய்வாங்க. 1 மார்க்கை கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது வேணும்னா உனக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.